ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி வெள்ளி 4வது வாரம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு. நம்ம வந்து நோன்பு எடுக்கிறது இல்லை, நாங்கள் வந்து ஐப்பசியில் தான் நோன்பு எடுக்கிறது. தீபாவளி டைமில் தான் நாங்கள் நோன்பு எடுப்போம். ஒரு சிலர்லாம் வந்து இன்னைக்கு நோன்பு எடுப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம படையெல்லாம் போட்டு ஸ்பெஷலாக வடை பாயசம் எல்லாம் வந்து செஞ்சு மாவிளக்கு எல்லாம் போட்டு சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நான் போன வாரமே சொல்லியிருப்பேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து பிரசாதங்க ஏதாவது செஞ்சு வச்சுருவேன். எப்படின்னா வந்து சக்கரை பொங்கல், பட்டாணி அந்த மாதிரிலாம். இன்றைக்கி வந்து சாப்பாடு, காய்கறிங்க, அது இல்லாமல் வந்து வடை பாயசம் அதெல்லாம் போட்டு மாவிளக்கு போட்டு ஸ்பெஷலாக ஒரு வாரம் வந்து அந்த மாதிரி சாமி கும்பிடுவோம். வரலட்சுமி நோன்பு வர்றதுனால சரி இந்த வாரமே கும்பிடலான்றதுனால போன வாரம் வந்து நார்மலாக பூஜை போட்டாச்சு. இந்த வாரம் வரலட்சுமி நோன்புன்றதுனால இந்த வாரம் கும்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாமி கும்பிட்றது என்னெல்லாம் பண்ணுறோம், சமைக்கிறோம், அது இல்லாமல் என்னென்ன ஆக்டிவிட்டின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்படி வந்து வீடியோ பார்த்ததும் லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி இல்லை நூக்கல், முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், சாம்பாருக்காக துவரம் பருப்பு வேக வைக்க போகிறேன். இந்த காயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நூக்கல் முருங்கைக்காய். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டே கரண்ட் வந்து இன்னைக்கு இருக்காது, ஃபுல் டே ஆஃப். இதுல வந்து நம்ம சமையல் பண்ணி சாமி கும்பிடணும். வீடியோலாம் இருட்டா இருக்க போதா என்னன்னு தெரியல. சரி, முடிஞ்ச வரையும் நம்ம சமைக்கலாம். இது வந்து செல்லுல இருந்து அப்படியே ஃபிளாஷ் லைட் போட்டு தான் இப்ப நான் சமைக்க ஆரம்பிச்சேன். ஃபுல் டே கரண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாம்பாருக்காக வந்து காய் வேக வச்சேன். மஞ்சத்தூள், உப்பு, மிளகா பொடி எல்லாம் போட்டாச்சு. இந்த பக்கம் வந்து இப்ப ரசம் கூட்ட போறேன். குக்கர்ல பருப்பு வெந்துட்டு இருக்குது. கரண்ட் இல்லாதனால வந்து சும்மா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்குவேன், இல்லை சாப்பரில் போட்டுக்குவேன் ரசத்துக்கு தக்காளி. இப்போ கையிலே நல்ல ஒரு கிண்ணத்தில் போட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. பாருங்க, அநியாயத்துக்கு இன்னைக்குன்னு பார்த்து இப்படி கரண்ட் போகுமா. இன்னைக்கு வந்து பால் பாயாசம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ஜவ்வரிசி போட்டிருக்கிறேன், கொஞ்சமாக சேமியா. இந்த பக்கம் வந்து வாழைக்காய் பொரியல் தாளிப்பு போடணும். வந்து வாழைக்காய் தாளிப்பு போட்டுட்ருக்குறேன். அந்த பக்கம் வந்து காய் வெந்துட்டுருக்குது சாம்பாருக்கு. இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிட்ருக்குது. முதல்ல அரிசி போடணும். பாயசம். இப்போ வந்து சாம்பார் தாளி போட்டுக்கிறேன். ரொம்ப வந்து வீடியோவே இருட்டு வீடியோ தானான்னு தெரியல. இது கரண்ட் இல்லாமல் செல்லில் ஃப்ளாஷ் லைட் போட்டு எடுத்துகிட்ருக்குறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் இருட்டு வீடியோ தான் இருக்கும். வடகம், பெருங்காயம், காஞ்ச மிளகா எல்லாம் போட்டாச்சு. சாம்பார் கொதிச்சதுன்னா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், துளசி செடிக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டை சுற்றி எங்கே பார்த்தாலும் துளசி செடி தான் இருக்கும். சைட்லேயே ஆகட்டும், மாடி தோட்டத்தில், வெளியே, எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வீட்டை சுற்றி துளசி செடி இருக்கும். ரொம்ப நாள் வந்து நம்ம வாசப்படி கிட்ட வச்சு துளசி செடி விளக்கு ஏற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு வரலட்சுமி நோன்பா இருக்குது, இன்னைக்கு பண்ணலான்றதுனால வந்து ஏற்கனவே துளசி செடி வச்சுட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் விளக்கு ஏற்றலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து
துளசி செடி கிட்ட விளக்கேற்றிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து அரிசி ஏற்கனவே ஊற வச்சாச்சு. பாசி பருப்பு போட்டு கழுவி வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சாச்சு. இன்றைக்கி வந்து மூக்கடலை வந்து வெள்ளை மூக்கடலை ஊற வச்சுருந்தேன். காலையிலே ஏஞ்சி ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இதை வந்து தாளிப்பு போடணும். அதுக்கு அடுத்து வந்து சக்கரை பொங்கல். மீதி எல்லா சமையலும் முடிஞ்சாச்சு. இதை வடிச்சுக்கலாம். இப்போ வந்து சக்கரை பொங்கல் வைக்க போகிறோம். சக்கரை பொங்கலுக்கு வந்து பாசி பருப்பு, பச்சரிசி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுண்டல் வந்து தாளிப்பு போட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கொஞ்சமாக இந்த மட்டன் மசாலா இல்லை கரம் மசாலா ஏதாவது ஒன்று கொஞ்சம் அப்படி போட்டுருவேன். நல்லாயிருக்கும். மசாலா சுண்டல் மாதிரி நல்லா வாசமாக இருக்கும். தாளிப்பு போட்டாச்சு. அதை அப்படியே கிளறி விட்டுடலாம். சும்மா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக, ரொம்ப குறைச்சி அந்த மசாலா போட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டான ஸ்மெல்லு வரும், ஆனால் ஹெவியாக இருக்காது. அவ்வளோதான், சுண்டல் வந்து ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வடை மாவு வந்து அரைச்சாச்சு. வடை மாவில் போடுறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இந்த கரண்ட் இல்லாமல் கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்பவே இருட்டில் எடுக்கிற மாதிரி இருக்குது. வீடியோவும் வந்து சரியாகவே நாங்கள் அதுக்காகவே எடுக்கலை. இன்றைக்கி அதுக்காகவே வந்து வீடியோ சரியாக எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாதிரி இருட்டாக நமக்கே நல்லா ஃபீல் ஆகுது. அதாலே வந்து சின்ன சின்ன கிளிப்பு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன் நான். பிடிக்கவே இல்லை ஃபுல் டீட்டெயிலாக எடுக்கிறதுக்கு. இருட்டாக இருக்குது. எல்லாமே வந்து சமைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வடை மட்டும் சரி டைமுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து 10:30-12 ராவுகாலம். அதை கழித்து சாமி கும்பலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். எல்லாமே சமைச்சாச்சு. இந்த வடை மட்டும் போட்டுட்டோம்னா படைக்க வேண்டியதான். வடை கூட நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி டைம் ஆகட்டும், சாமி கும்பிட்ற டைமில் கரெக்டாக போட்டுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக நல்லாயிருக்கும் அப்போதான்றதுனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மீதி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணிட்டு கூட இருந்தேன். சரி இப்போ இன்னும் வந்து டைம் அந்த 12 கிட்ட வந்துட்டுருக்குது. இங்கேருந்து ரெடி பண்ணோம்னா சரியாக இருக்குன்றதுனால வடை போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் வந்து மாவிளக்கு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சாமி கும்பிட்ற வேலை தான். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த கடைசியாக வடை போட்டு எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது. போய் சாமி கும்பிட்ற வேலை தான். வேலை வந்து எப்பயோ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் டைம் ஆகட்டும்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாகு எடுத்துகிட்ருக்குறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. வந்து கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டேன்னா பயங்கரமாக வாசமாக இருக்குது. நல்லா அப்படியே இந்த கோயில் பிரசாதம் மாதிரி செம்மையாக இருக்கும். நெய் வந்து எவ்வளோ தூக்கில் நம்ம போடுறோமோ அவ்வளோ சக்கரை பொங்கல் வந்து எம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், அது வந்து முந்திரி நெய்யில் வறுத்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பொங்கலுக்கு தாளிப்பு. ஃப்ரெண்ட்ஸ்,
ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணுறதுனால பயங்கரமான ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்குது. கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அப்படி தான் அலைச்சலில் பண்ணேன்னா அப்படி தான் பண்ணிடுவேன். கொண்டக்க மட்டக்க நடக்கும், கீழே ஊற்றுவேன், கீழே கொட்டுவேன், எல்லாம் நடக்கும். இது வந்து சக்கரை பொங்கல் கொஞ்சம், வெண் பொங்கல் கொஞ்சம். அதான் வெண் பொங்கல் சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. பக்கம் பார்த்தீங்கன்னா வடையும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். இப்போ வந்து பால் சேர்த்துடுறேன். வந்து முந்திரி கொஞ்சம் வறுத்துக்கலாம். வந்து சக்கரை பொங்கல் கொஞ்சம், அதுக்கப்புறமா பாயாசத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாயாசத்துக்கு கொஞ்சமும் சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சமும். சக்கரை பொங்கலை வந்து நெய் 2 ஸ்பூன் போட்டு இருக்கிறேன். அது வந்து அதால் இதில் நெய் ஊற்றிடுறேன் சக்கரை பொங்கலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட்ற தருணம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னெல்லாம் சமைச்சிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாமா? சாப்பாடு, முருங்கைக்காய் நூக்கல் போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சோம். எங்கடா முருங்கைக்காய் அதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம், வாழைக்காய் பொரியல், உப்பு பருப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடை, மெது வடை செஞ்சுருக்குறோம், பால் பாயாசம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல், அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல். இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிரசாதங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து தடபுடலாக இன்றைக்கி சமைச்சாச்சு. செம்ம வேலை. கரண்ட் இல்லாமல் சமைச்சது எப்படி இருந்தது தெரியுங்களா? அதாலேயே வந்து நிறைய வீடியோ நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாக இருந்த மாதிரி இருந்தது. எந்த ரிங் லைட்டு எக்ஸ்ட்ரா லைட்லாம் வைக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்ற வேலையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி விளக்கு ஏற்றிட்டு இருக்கிறேன். விளக்கு ஏற்றினதும் படைச்சிட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். காற்று வந்து ரொம்ப இன்றைக்கி ஓவராக இருக்குது. இப்படி தான் விளக்கு ஏற்றுறதுன்னு தெரியல. பாருங்க, காற்று இப்படி அடிக்குது. உள்ளார வச்சிடலாமாடா பேசாமல்? இப்படி வச்சிடலாமா? காற்று வெளியே வந்து பயங்கரமாக அடிக்குது. அதால் கொஞ்சம் உள் பக்கமாக வச்சுக்கலாம். இன்றைக்கி அந்த பக்கம் ஏற்ற முடியுமா தெரியலையே. வெளியே விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு, உள்ளேயும் ஏற்றியாச்சு. போய் படைக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாவிளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம படையல் போட போகிறோம். நம்ம செஞ்ச பிரசாதம், சாப்பாடு, சாம்பார், பொரியல் எல்லாமே வச்சிரும். வடை பாயசம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதான். எல்லாமே வந்து இப்போ படைச்சிட்ருக்கிறேன். இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டேவா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயில்ல இருந்து அப்பா வந்து கயிறு வாங்கிட்டு வந்தாரு. அந்த கயிறும் வச்சு இன்னைக்கு நம்ம கையில கட்டிக்க போறோம். அதால வந்து அதையும் வச்சிருந்தோம். இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போனோம். அங்க போயிட்டு அங்கேயும் ஆடி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டாங்க. அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டாச்சு. நம்ம ஊருக்குன்னு வந்துட்டு பிறக்கும் 2 வீட்டுல சாமி கும்பிட்ற மாதிரி ஆகுது இப்பெல்லாம். ஏதாவது ரொம்ப முக்கியமான விசேஷ நாள்ல இங்கேயும் சாமி கும்பிடுவோம், அம்மா வீட்டுக்கும் போயிட்டு சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி வந்து லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கேயும் போய் சாமி கும்பிட்டாச்சு. வெள்ளிக்கிழமை ஆடி 4வது வாரமும் முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இந்த 4 வாரம் வந்து
பிரசாதம் செஞ்சுட்டு நல்லா தடபுடலா சமைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு செம்மையா போச்சு. ஆடி மாசம்னாலே சாமி கும்பிட்றது தாண்டா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தை மாசம் வந்தாலும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கூழ் ஊத்துறது, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை கும்பிட்றது அப்படி இப்படின்ட்டு வந்து தை மாசம் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு சில மாசங்கள்லாம் வந்து சாமி கும்பிடும் மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மாமூலா வெள்ளிக்கிழமைன்றதை விட கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம பிரசாதங்க சேலை வச்சு படைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த தை மாசம் ஆடி மாசம்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். வெள்ளிக்கிழமை கூழ் ஊத்துறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஆடி மாசம் அப்படியே ஒரு 4வது வாரம் கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுல கொஞ்ச நேரம் வந்துட்டு ஈவினிங் ரொட்டீன் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளிக்கிழமைன்றதுனால விளக்கெல்லாம் ஏத்திட்டு சாம்பிராணி போக வீட்டுக்கு போட்டாச்சு. அந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் அந்த சாம்பிராணி போட்டோம்னா அப்படி ஒரு தெய்வீக வைப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னா வந்து சாய் ஜனனி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஐயோ இவ்வளவு புகை இருக்குதே அப்படிம்பாங்க. மற்றபடி வந்து எனக்கு கௌசியப்பெல்லாம் நாங்கெல்லாம் சூப்பரா ஜாலியா தான் என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி மனசு ஒரு ரிலாக்ஸா இருக்கும். அந்த சாம்பிராணி போட்டுட்டு அப்படி கொஞ்ச நேரம் தியானத்துல உட்காந்து பாருங்களேன், எப்படிடா எங்க நம்ம அப்படியே சாமி கிட்ட போற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வைப்ரேஷன் சூப்பரா இருக்கும். அதான் ரொம்ப பிடிக்கும். அந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங்னாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் தானே, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ரிலாக்ஸா. அந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஈவினிங் ரொட்டீனும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் எத்தனை பேர் இந்த மாதிரி தடபுடலா ஆடி மாசம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாமா? பாய். நம்ம வீடியோ புதுசா பாக்குறவங்களா இருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்துட்டதும் கொஞ்சம் லைக் போட்டுறீங்களா?